சிலர் ரொம்பவே அவசர புத்தி கொண்டவர்களா இருப்பாங்க. அவங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதனுடைய பலன் உடனே தெரியணும். அப்படி தெரியாம போயிடுச்சு அப்படின்னா வேற செயல்னு போய்கிட்டே இருப்பாங்க. இததான் கபீர்தாசர் என்ன சொல்வாரு அப்படின்னா, மனமே பதற்றம் அடையாதே, தோட்டக்காரன் 100 குடம் தண்ணீர் ஊற்றினாலும் பருவம் வந்தால்தான் பழம் பழுக்கும் அப்படிம்பாரு. அதே மாதிரி இங்கே ஒரு ஜென் கதையும் அதையே தான் வலியுறுத்துது. ஒரு இளைஞன் ஒரு பாலைவனத்து வழியே பயணம் போயிட்டு இருக்கான். அவனுக்கு மிகுந்த தண்ணி தாகம் எடுக்குது. தண்ணி தாகத்தை போக்குறதுக்காக அங்க பக்கத்துல தடாகங்கள் ஏதாவது குளம் குட்டை இருக்கான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து போய் உட்காந்துட்டான். அப்போ அந்த வழியா ஒரு ஜென் குருநாதர் போயிருக்காரு. அவர் இவனை பார்த்துட்டு, என்னப்பா என்ன ஆச்சுன்னு கேட்டோன்னே, எனக்கு தண்ணி தாகம் அதிகமா இருக்கு, இங்க எங்கேயுமே நீரோட இல்ல, தண்ணீர் பருகணும் எனக்கு உடனடியா அப்படின்னு சொன்னோன்னே அவர் ரொம்ப அமைதியா சொன்னாராம், இந்த இடத்துல கண்டிப்பா தண்ணி இருக்குப்பா, ஆனா நீ கொஞ்சம் மண்ணை தோண்டினேன்னா உனக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குருநாதர் திரும்பி வராரு. அப்பவும் உட்கார்ந்து அவன் ரொம்ப சோம்பலா உட்கார்ந்துருக்கான். தண்ணீர் அருந்தினா மாதிரி தெரியல. அவன்கிட்ட போயிட்டு கேக்குறாரு, என்ன ஆச்சு, என்ன நீ தோண்டினியா என்னன்னு. நான் இந்த இடம் முழுக்க தோண்டிட்டேன் உங்க பேச்சை கேட்டு, ஆனா தண்ணி தான் கிடைக்கல அப்படின்னு. இவர் அவன் தோண்டினதா சொன்ன இடத்த பாக்குறாரு. அங்க ஒரு 10 அடிக்கு 10 அடி ஆழத்துல நிறைய ஒரு 10-15 குழிகளை தோண்டி வச்சிருக்கான். அவர் பொறுமையா சிரிச்சுக்கிட்டே அவன்கிட்ட சொன்னாராம், நீ 10-15 குழி, ஒவ்வொரு குழியும் 10 அடி 10 அடி ஆழத்துல தோண்டினதுக்கு ஒரே குழிய 100 அடி ஆழத்துக்கு தோண்டி இருந்தேன்னா உனக்கு நேரம் தண்ணி கிடைச்சிருக்கும் இல்லையா? நீ ஒரு இடத்துல 10 அடிக்கு தோண்டினோன்னா உனக்கு தண்ணி கிடைக்கலன்னு அடுத்த இடத்துக்கு நீ தாவிட்ட. எதுலையுமே பொறுமையும் நிதானமும் அவசியம்னு சொல்லிட்டு போனாராம். அதே மாதிரி அந்த ஏற்கனவே தோண்டின குழியை இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்ட அவனுக்கு தண்ணீரும் வர அதை பருகிட்டு அவன் பயணத்தை தொடர்ந்தான்.